பூமியில் இன்னும் மனிதன் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத சில இடங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அவற்றில் மிகவும் வியப்பூட்டும் இடங்களில் ஒன்று பார்னியோ காடுகள். இந்த காட்டிற்குள் நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைத்தாலும் நீங்கள் ஒரு சாதாரண காட்டிற்குள் அல்ல, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உயிர்கள் தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு மறைந்த உலகிற்குள் நுழைகிறீர்கள் என்று பொருள். இங்கு வாழும் பல உயிரினங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படுவதில்லை. ஒவ்வொரு மரத்தின் பின்னாலும், ஒவ்வொரு கிளையின் மீதும், ஒவ்வொரு ஆற்றங்கரையிலும் ஒரு புதிய அதிசயமும் காத்து கொண்டிருக்கும். பார்னியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய தீவு. இந்த தீவை இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் புரூனே ஆகிய 3 நாடுகள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீவின் பெரும்பகுதியை அடர்ந்த வெப்பமண்டல மழைக்காடுகள் மூடியிருக்கின்றன. இவற்றில் சில காடுகள் சுமார் 14 கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து உயிருடன் இருந்து வருகின்றன என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதனால் இவை உலகின் மிக பழமையான மழைக்காடுகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இந்த காட்டின் உண்மையான அரசன் புலியோ அல்லது சிங்கமோ அல்ல, உலகின் மிகவும் புத்திசாலியான விலங்குகளில் ஒன்றான ஒராங்குட்டான். காட்டின் மனிதன் என்று பொருள்படும் இந்த பெயர் ஏன் என்பதை அதன் நடத்தையை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும். கருவிகளை பயன்படுத்துவது, உணவை சேமிப்பது, குட்டிகளுக்கு பல ஆண்டுகள் கற்றுக் கொடுப்பது போன்ற திறன்கள் இந்த குரங்கிற்கு இருக்கின்றன. அதனாலேயே மனிதர்களோடு ஒற்ற சில பண்புகள் இருப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. அதைப்போல பார்னியாவில் வாழும் பிக்மி யானைகள் உலகிலேயே மிகவும் சிறிய ஆசிய யானை இனமாகும். உயரத்தில் சிறியதாக இருந்தாலும் இவை அடர்ந்த காடுகளில் நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. பழங்களை உண்டு விதைகளை பல கிலோமீட்டர் தூரம் பரப்புவதன் மூலம் புதிய காடுகள் உருவாகவும் உதவுகின்றன. ஒரு யானை ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான தாவர விதைகளை பரப்ப முடியும். இந்த காட்டின் மிகவும் விசித்திரமான உயிரினங்களில் ஒன்று மூக்கு குரங்கு. ஆண் குரங்குகளுக்கு நீண்ட தொங்கும் மூக்கு இருக்கும். உலகில் பார்னியா தீவை தவிர வேறு எங்கும் இந்த உயிரினம் இயற்கையாக வாழ்வதில்லை. சிறந்த நீச்சல் வீரர்களாக கருதப்படும் இவை ஆறுகளை கூட எளிதாக கடந்து செல்கின்றன. அதைப்போல இரவு நேரம் வந்துவிட்டால் பார்னியா காடு முற்றிலும் வேறொரு உலகமாகவும் மாறுகிறது. பகலில் அமைதியாக இருந்த மரங்கள் இரவில் ஆயிரக்கணக்கான பூச்சிகளின் ஒளியால் முழங்குகின்றன. மரங்களின் மீது மெதுவாக நகரும் பறக்கும் அணில்கள், இரவு பறவைகள், வௌவால்கள் மற்றும் ஒளிரும் பூச்சிகள் இந்த காட்டை உயிரோடு வைத்திருக்கிறார்கள். பார்னியாவில் உலகின் மிகப்பெரிய மலர்களில் ஒன்றான ரஃப்லேசியா மலரும் காணப்படுகிறது. 1 மீட்டர் வரை விட்டம் கொண்ட இந்த மலர் பல நாட்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும். இதன் மனம் அழுகிய இறைச்சியைப் போல இருப்பதால் ஈக்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கையையும் நடத்துகிறது. இந்த காட்டின் மற்றொரு அதிசயம் மாமிசம் உண்ணும் குடுவை தாவரங்கள். இவை பூச்சிகளை ஈர்த்து தங்களுடைய குடுவை போன்ற இலைகளுக்குள் விழச் செய்து பின்பு அவற்றை செரித்து ஊட்டச்சத்தை பெறுகிறார்கள். சில பெரிய குடுவை தாவரங்கள் சிறிய தவளைகள் அல்லது எலிகளை கூட பிடிக்கும் அளவிற்கு வளர்கின்றன. அதைப்போல பார்னியாவின் ஆறுகள் உயிர்களால் நிரம்பியவை. பல வகையான மீன்கள், முதலைகள், ஆமைகள் மற்றும் நீர்ப்பாம்புகள் இங்கு வாழ்கின்றன. சில ஆறுகள் ஆண்டின் குறிப்பிட்ட காலங்களில் வெள்ளப்பெருக்கால் சுற்றியுள்ள காடுகளை முழுவதுமாக நீரில் மூழ்கடிக்கின்றன. இந்த நேரத்தில் மீன்களும் மரங்களுக்கு இடையே நீந்துகின்றன. இந்த காட்டில் 400க்கும் அதிகமான பாலூட்டி இனங்கள், 420க்கும் அதிகமான பறவை இனங்கள், நூற்றுக்கணக்கான ஊர்வன மற்றும் இருவாழ்விகள், ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்கள் வாழ்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படுவது இன்றும் தொடர்கிறது. சில சமயங்களில் ஒரு புதிய தவளை, சில நேரங்களில் புதிய பாம்பு, இன்னொரு நேரத்தில் இதுவரை பதிவு செய்யப்படாத பூச்சி இனங்களும் கண்டறியப்படுகின்றன. மரங்களின் உயரமும் கூட ஆச்சரியப்பட வைக்கும். சில மரங்கள் 80 மீட்டருக்கு மேல் உயரமாக வளரக்கூடியது. அதன் உச்சியை அடைய சூரிய ஒளிக்கே நேரம் தேவைப்படும் அளவிற்கு அடர்த்தியாக இந்த காடு அமைந்திருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய சிறிய தாவரங்களுக்கு மிக குறைந்த ஒளிதான் கிடைக்கின்றது. அதைப்போல பார்னியாவில் வாழும் டேயாக் பழங்குடியினர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த காட்டோடு இணைந்து வாழ்ந்து வருகிறார்கள். எந்த தாவரம் மருந்து, எந்த பழம் உணவு,
எந்த பகுதி ஆபத்தானது என்பதை அவர்கள் தலைமுறைகளாக பாதுகாத்து வந்த அறிவின் மூலம் அறிந்து வாழ்கிறார்கள். இந்த காடு உலகின் மிக முக்கியமான கார்பன் சேமிப்பகங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. கோடிக்கணக்கான மரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுகின்றன. எனவே பார்னியாவை பாதுகாப்பது என்பது ஒரு காட்டை பாதுகாப்பது மட்டுமல்ல, உலகின் காலநிலையை பாதுகாப்பதுமாகும். ஆனால் இந்த பழமையான உலகம் இன்று மிகப்பெரிய ஆபத்தையும் எதிர்கொள்கிறது. மரம் வெட்டுதல், பனை எண்ணெய் தோட்டங்களின் விரிவாக்கம், சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் சாலை அமைப்பு காரணமாக காடுகள் வேகமாக சுருங்கி வருகின்றன. இதனால் ஒராங்குட்டான், மூக்குக்குரங்கு, பிக்மி யானைகள் ஆகிய அரிய உயிரினங்களின் வாழ்விடம் குறைந்து வருகிறது. சர்வதேச அமைப்புகள், விஞ்ஞானிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் இணைந்து இந்த காடுகளை பாதுகாக்க பல திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். மீட்கப்பட்ட ஒராங்குட்டான்களை மீண்டும் காட்டில் விடுதல், காட்டழிப்பை கட்டுப்படுத்துதல் மற்றும் புதிய பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உருவாக்குதல் போன்ற முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி பார்னியா காடு இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படுவதால் இந்த காட்டின் பல ரகசியங்கள் இன்னும் மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொரு ஆய்வு பயணமும் புதிய ஆச்சரியங்களை வெளிப்படுத்துகின்றன. பார்னியா காடு நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. பூமியில் மனிதன் மட்டுமே முக்கியமான உயிரினம் அல்ல. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த காடுகளை உருவாக்கிய ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு பூச்சியும், ஒவ்வொரு விலங்கும் இந்த இயற்கை உலகின் சமநிலையை தக்க வைத்திருக்கின்றன. அவற்றில் ஒன்று அழிந்தாலும் அதன் தாக்கம் முழு காட்டிலும் எதிரொலிக்கும். அதனால்தான் பார்னியா காடுகள் வெறும் சுற்றுலா தலம் அல்ல, அது பரிணாம வளர்ச்சியின் உயிருள்ள அருங்காட்சியகங்கள், எண்ணற்ற அரிய உயிரினங்களின் கடைசி புகலிடம், பூமியின் உயிரியல் செல்வத்தின் மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்று. இந்த காடு உயிருடன் இருக்கும் வரை இயற்கையின் அதிசயங்களும் உயிருடன் இருக்கும்.